ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டை பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிரும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுவும் பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா பிரெட் துண்டுகளையும் பொரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சர்க்கரையோட அளவை. நீங்கள் எடுக்கிற சர்க்கரையோட அளவுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி லேசாக கொதித்து வந்தாலே போதும். அப்பப்போ இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. லேசாக கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி கொஞ்சம் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருந்த பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை தண்ணியில் பிரெட் துண்டுகள் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். சர்க்கரை தண்ணி எல்லா ப்ரெட்லேயுமே நல்லா ஈவனாக படுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்துருந்த ப்ரெட் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக தண்ணி எல்லாத்தையும் ப்ரெட் நல்லா உள்ளே இழுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேர்த்துருந்த எல்லா தண்ணியுமே ப்ரெட் நல்லா உள்ளே இழுத்துருச்சு. லேசாக அழுத்தம் கொடுத்து கொடுத்து கிளறி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இப்படி லேசாக அழுத்தம் கொடுத்து கொடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சைடில் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 5லேருந்து 6 முந்திரியை இப்படி சின்ன சின்னதாக ஒடிச்சு அதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய் தான் நம்ம சேர்க்குற இந்த அல்வாவுக்கான மொத்த நெய்யுமே இந்த 2 ஸ்பூன் நெய் தான். இப்போ நம்ம அல்வாவில் ஒரு ஏலக்காவை லேசாக தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடுறப்போ உங்களுக்கே தெரியும், எதுவுமே பேனில் ஒட்டாமல் நல்லா அழகாக அல்வா மாதிரி வந்திருக்கும். எண்ணெய்கள்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுது. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை எப்படி செக் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த அல்வா வள்ளி கீழே விட்டிங்கன்னா ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அதோட அடிப்பாகத்தை எடுத்து இந்த மாதிரி தடவுனிங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரும். இதுதான் பொதுவான அல்வாவோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.